கம்பனையும் புறநானூரையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாஞ்சிலை தவிர யாரால் முடியும்? நாஞ்சில் ஐயா அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி ஆகணும். நான் ஒரு மேடைக்காக பெரிய மேடைக்கு பேசுறீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கேன் இணைய தமிழ் சோலை மூலமாக. அது கன்னடாவிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு இங்கிலீஷில் சொன்னால் ஒரு ரிலீஜியஸாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் அவங்க சொற்கள் ஊமைகள் அதில் கம்பன் அந்த சொல்லாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு காண்டமாக அதை பற்றி சொல்கிறதையும் அவங்களோட உட்காந்து பேசுகிறப்போ அவங்க கம்பனை ரசிக்கிற மாதிரி நான் வேறு யாரும் ரசித்து பார்த்ததில்லை. அதை இன்ட்ரடக்ஷனில் சொல்ல விட்டுட்டேன். மிக்க நன்றி. இவ்வளவு பெரிய நேரத்தை கொடுத்து இங்கே வந்து இருந்து இரு பெரும் ஆளுமைகளையும் நீங்கள் வாழ்த்தியதற்கு. இப்பொழுது அடுத்ததாக நன்றிக்கு முன்னால் ஏற்புரைக்கு 2 பேரும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம். நானும் தலைவரும் போய் விஜயா அண்ணாச்சி பார்த்தோம். நான் போய் சிதம்பரம் அண்ணாச்சி பார்த்தேன். அவங்களோட ஒரு மூத்த வயதில் இருந்தாலும் அவங்க தொழிலை நேசிக்கிறதுனாலையும் அவர்கள் செய்கிற வேலையில் கவனமாக இருக்கிறதுனாலையும் அப்படியே ஒரு அகம் மகிழ வரவேற்கிறாங்க, வாய் நிறைய சிரிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களை போன்ற ஒரு இளையோருக்கு பெரிய பாடம் தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உதவி பாதைகள் இருக்கலாம். அதை கொஞ்சம் நான் வயதுன்னு பெருசாக எதாவது சொல்ல, அவங்க வயதுக்குரிய சில விஷயங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி முத்துவிழா கண்டு ஒரு வேலாயுதனாச்சி அப்பேற்பட்டவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய தோற்றத்திலையும் சரி நடக்கிறதும் சரி எங்களுக்கெல்லாம் பெரிய இங்கிலீஷில் சொன்னால் இன்ஸ்பிரேஷன் டு அஸ். தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக முதலில் கவிஞர் பே. சிதம்பரநாதன் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு அருட்செல்வரோடு 50 ஆண்டு காலம் பயணித்தவர். அவர் நான் வீட்டுக்கு நுழைஞ்சோன்னே சொன்னார், இந்த வீட்டுக்கு அருட்செல்வர் வந்திருக்கிறாரு, அது நீங்களும் எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமே. அப்படி ஒரு பூரிப்பு. போன உடனே ஒரு கட்டுரை புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் எப்போதும் தினமணியில் இந்த இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு, இதை படிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய விசாலமான வாசிப்பு, அந்த பூமியை பற்றிய கவலை, கவிதையை பற்றிய அவருடைய நடை, இப்படிப்பட்ட மனிதர்களால் கோவை எப்போதும் மகிழ்ந்திருக்கும். இதோ இப்பொழுது சிதம்பரநாதன் அண்ணாச்சி அவர்கள் தன்னுடைய ஏற்புரை வழங்குகிறார். அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஏறக்குறைய 30-40 ஆண்டுகளாக பழகிய இலக்கிய உறவுகளுக்கு மத்தியில் நான் அமர்ந்திருக்கிறேன். உங்களுடைய யாருடைய முகமும் எனக்கு அந்நிய முகம் அல்ல. அனைவருமே எனக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய இந்த அவையில் நன்னெறி கழகத்தின் சார்பில் எனக்கு இந்த ஒரு விருதை வழங்கி இவ்வளவு சிறப்பாக இதை கொண்டாடி இருக்கிற உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த விருதை வழங்கிய நன்னெறி கழகத்தை நினைக்கின்ற பொழுது அவருடைய ஆரம்ப காலத்தில் நான் சற்றே யோசித்து பார்த்தேன். இதை தொடங்கியவர் பாபுராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதியவர். அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மிக சிரமப்பட்டு இந்த நன்னெறி கழகத்தை நடத்தி வந்தார். அப்போது நாங்கள் எல்லாம் உங்களை போன்ற ஒரு பார்வையாளராக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அதன் பிறகு தலைமுறை மாற்றங்கள் ஏற்பட்டு வக்கீல் குப்புசாமி ஐயா அவர்கள் நம்முடைய
ஜெயச்சந்திரன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நன்னறி கழகத்தை சிறப்பாக நடத்த தொடங்கினார். அப்போது எனக்கு இந்த விருதை வழங்குவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். நான் சற்று தாமதிக்கலாமே என்று சொன்ன பிறகு இப்போது வழங்குகிறார்கள். இனி தாமதித்தால் ஆபத்து. ஆகவே இந்த விருதுக்கு எனக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது. நன்னறி கழகம் என்ற பெயரை பார்த்தவுடன் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்ன என்றால், நாம் வழக்கமாக சிறப்பான கருத்துக்களை கொண்டவர்களை முற்போக்கு என்று சொல்வோம், மோசமான கருத்துக்களை கொண்டவர்களை பிற்போக்கு என்று சொல்வோம். நான் இலங்கைக்கு போன போது அங்கே இன்னொரு போக்கு சொன்னார்கள். முற்போக்கு பிற்போக்குத்தானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் அப்படின்னு கேட்டபோது நான் நற்போக்கு என்றார். நற்போக்கு என்று இருக்கிறது எதற்கு எதிர்ப்புறமாக முற்போக்குக்கு அல்ல, பிற்போக்குக்கு. ஆகவே நன்னறி கழகம் என்பது செந்நறிக்கு நன்னறி கழகம். இது சாதாரணமாக தீய வழி காட்டக்கூடிய கழகம் அல்ல. அப்பேற்பட்ட நன்னறி கழகம் நிறைவு கூர்ந்து எனக்கும் என்னுடைய அருமை நண்பர் விஜயா வேலாயுதம் அவர்களுக்கும் 2 பேருக்குமே விருது கொடுத்து வாழ்த்தினார். இந்த விருது விழாவில் நம்முடைய யாக்கா சுப்பிரமணியம் அவர்கள் நீண்ட காலமாக எனக்கு பழக்கம். அவரை கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய கூட்டங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்ற போது அப்போது கூட அவர் என்ன பேசுவார் என்றால், கம்யூனிஸ்டுகளுக்கு மத்தியில் கூட அவர் நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தான் பேசுவாரே தவிர பாட்டாளிகளுக்கான ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொல்லவே மாட்டார். அவர்கள் அதையும் சகித்துக் கொண்டு அவரை அழைத்துக் கொண்டு செல்வார். அவர் ஒரு நூல் எழுதியிருந்தார். அது சாதாரணமாக நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் அவருடைய அம்மாவை பற்றி. அந்த அம்மாவை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி போகக்கூடியவர். அப்போது அம்மாவை அழைத்துக் கொண்டு அவர் போனதை பற்றி தான் அந்த புத்தகம். எந்த இடத்தில் அந்த அம்மா உட்கார்ந்திருந்தாலும் அத்தனையும் அந்த அம்மாவுக்கு புதிதாக இருக்கும். அவர் சாதாரண நம்முடைய துறையிலே தான் அவர் அழைத்து சென்றிருக்கிறார். வெளிநாடு போகிறோம் என்று சுடிதார் போட்டு அழைத்து செல்லவில்லை. இந்த உடையிலேயே அழைத்து சென்று உலக நாடுகளை எல்லாம் காட்டி அவர்களை திருப்பி அழைத்து வந்த அந்த புத்தகத்தை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். ஒரே காரணத்திற்காக, தாயை நேசிக்கின்றவர்களுக்கான புத்தகம். தாயை நேசிக்கின்றவர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கைதட்டுவார். மணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் மணி ஸ்கூல்லேயே இந்த இலக்கிய விழாக்கள் நடத்துவோம். அப்போது கைதட்டி ரசித்து சிரிக்கக்கூடியவர். இப்போ இப்படி ஜியாவுதி இவர்கள் எல்லாம் ஒரு குரூப். அப்படிப்பட்ட மரபின் மைந்தன் கோவையை பொறுத்தளவிற்கு 50 வயதுக்குள் 60 புத்தகம் எழுதியவர் என்று நான் சொன்னேன். உடனே என்னை திருத்தி, இல்லை 75 புத்தகம் என்றார். அவ்வளவு தூரம் ஒரு எழுத்தாளராக, சிறந்த சிந்தனையாளராக, பத்திரிகையாளராக அவர் இங்கே எங்களை பற்றி பேசியது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்டில் அவர்கள் ஒரு படைப்பாற்றல் மிக்க சக்தி உள்ளவர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அது மட்டுமல்ல, என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் என்னவென்றால், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு ஒரு வீடு தருவதாக விளம்பரம் செய்தது. அப்படி அவர்கள் விளம்பரம் செய்து வீடுகளையும் தந்தார்கள். அப்படி வீடுகளை வாங்கியவர்களுக்கு ஏற்கனவே வீடுகள் இருந்தாலும் அவர்கள் வாங்கினார்கள். ஆனால் நாட்டில் எனக்கு வீடு இருக்கிறது, விருதுக்காக இந்த வீடு நீங்கள் தருவதாக தமிழக அரசு சொல்லி இருக்கிறது, எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்.
கட்டாயம் வற்புறுத்தல். அந்த அளவிற்கு ஒரு வசதி இல்லாத நிலையில் கூட ஒரு ஞானியை போல தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் என்னை பற்றி பேசியதற்கு நான் மிகுந்த நன்றி. என்னுடைய ஓம் சக்தி பத்திரிகையில் அவரிடத்தில் ஒவ்வொரு தீபாவளி பலனுக்கும் கதை வாங்குவேன். ஒரு முறை ஒரு கதை கொடுத்திருந்தார். அந்த கதையினுடைய தலைப்பு சாலப்பரிந்து. அது பால் நிலைத்து விட்டும் தாய் என்று அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். சாலப்பரிந்துன்னா தாய் சாலப்பரிந்து, அதாவது இறைவன் தாய் பால் ஊட்டுகிற தாயை விட மேலான என்று சொல்லுகிற அந்த வரி சாலப்பரிந்து. அந்த கதையினுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒரு ஏழை தாய் தன் மகனை படிக்க வைத்து பெரிய உத்தியோகத்திற்கு அனுப்பி விடுகிறார். இந்த ஏழை தாய் எப்போதும் போல கிராமத்தில் இட்லி சுற்றி ஏதோ வியாபாரம் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இவர் மிகுந்த பங்களாவாசியாக நகரத்தில் இருக்கிறார். அம்மாவை தன்னுடைய பங்களாவுக்கு அழைத்து சென்று விடுகிறார் வற்புறுத்தி. ஆனால் எப்போதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய குணாம்சமே இந்த மாமியார் மருமகள் சண்டையினால எப்படி அது பிரபலமாக பேசப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த துன்பத்தில் அந்த அம்மாவுக்கு மகனுடைய வீடு அவ்வளவு சௌகரியமாக இல்லை. இறந்து விடுகிறார். உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி அவருடைய பிரேதத்தை எடுத்து குளிப்பாட்டுகிறார். குளிப்பாட்டுகிற பொழுது இந்த குடங்குடமா தண்ணி ஊத்துறாங்க. மகன் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஒரு தம்பியோ அண்ணனோ தண்ணி ஊற்ற ஊற்ற தான் கதை. அந்த அம்மாவுடைய உதடு கொஞ்சம் அப்படியே துடிச்ச உடனே அந்த மாமா அந்த அண்ணனோ தம்பியோ, அதே தம்பி அம்மாவுடைய உதடு கொஞ்சம் அசைது உயிர் இருக்குதுதா அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல தான் கதை ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியா மாமா, அப்படியா உயிர் இருக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க முடிச்சிருக்க வேண்டு கஷ்டப்படலாம். எங்க வீட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி முடிச்சிருந்தேன்னு மகனே சொல்றான். எப்பேற்பட்ட கொடுமையான சூழல் நம்முடைய சமூகத்தை பாதித்திருக்கிறது என்பதை தன் அடி ஆழ மனதிலிருந்து அவர் எழுதியவர். இதெல்லாம் வேடிக்கையாக இன்னொரு கதை அதே காலகட்டத்தில் எனக்கு வந்தது. அந்த கதை என்னன்னா சின்ன கதை தான். ஒரு வயதான 2 பேர் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு மகன், ஒரு சின்ன பேத்தி. மகனும் மருமகளும் ஸ்கூட்டர்ல ஏறி பேத்திய பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போற வழியில போறதுக்கு இருக்காங்க. கொஞ்ச தூரம் அந்த ஸ்கூட்டர் போய் ஒரு 5 அடி 10 அடி போனோம்னா அந்த குழந்தை வாந்தி எடுத்தது. வாந்தி எடுத்தது ஒரு சாக்லேட் கிடையாது. உடனே அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த மருமகள் என்ன சொல்றா, மாமா நீங்க இந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றேன், நீங்க கொடுத்து வாந்தி எடுத்து எங்க வேலைக்கு போறதையே தாமதப்படுத்திட்டீங்களே அந்த அம்மா சொன்ன. மகனுக்கு கோபம் வந்து அவன் என்ன சொல்றான், நீங்க லாயக்கே இல்லப்பா, இந்த வீட்டில் இருக்கவே லாயக்கு அப்படின்னு அவனுக்கு திட்டி போட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுறான். இது முதல் சீன். அடுத்த சீன் என்னன்னா, கொடியில ஈரத்துணி காயுது. அந்த அம்மா, இந்த பையனுடைய அம்மா அந்த ஈரத்துணி எல்லாம் எடுத்து பைக்கில் போட்டுட்டு புறப்படுறதுக்கு தயாராக அந்த அம்மாவை சமாதானப்படுத்தினாலும் அந்த அம்மா கேட்கல. அந்த அளவில் நிற்கும் போது சாயங்காலம் ஆயிருந்து இதெல்லாம் வந்துடுறாங்க. வேலைக்கு போன தாய் தகப்பன், இது மகன் மகள் வந்த ஒருபாடு உட்கார்ந்துருக்கு. சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இவர்கள் தங்களுடைய படுக்கை அறைக்கு போயிடாங்க. இவருடைய படுக்கை அறைக்கு போயிடாங்க. அப்ப அந்த அம்மா, இவ்வளவு பெரிய பையன் இந்த வீட்டில் இருக்க லாயக்கிலேன்னு சொன்ன பிற்பாடு நம்ம இருக்கிறது மானமே இல்லை அப்படின்னு அந்த அம்மா பேசுவோம். அந்த பக்கத்தில் அந்த அம்மா மருமகள் என்ன சொல்றா, தன்னுடைய கணவன்கிட்ட என்ன இருந்தாலும் அப்பாவை நீங்க இப்படி திட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு
இதுதான் கதை அப்படின்னு அந்த அம்மா சொன்னோம்னா இந்த கணவன் என்ன சொல்றான், எதுக்கு திட்டு தெரியுமா, சும்மா உனக்காகத்தான் திட்டு, உனக்காகத்தான் திட்டுகிறான். அதுக்கு அந்த அம்மா, இப்ப நான் கேட்டது கூட உங்களுக்காகத்தான் கேட்டேன். இந்த மாதிரிப்பட்ட சூழல் தான் அவருடைய கதை சால பரிந்து என்பது வந்தது. இது போல பல கதைகள் சொன்னால் நேரம் போய் இப்பேற்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த விருதை வழங்கி எங்களை கௌரவித்து நான் தொடர்ந்து எழுதிக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் படித்துக் கொண்டு இருக்கின்றவர். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயம்தான். அது உங்களை போன்றவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு நான் வீட்டுக்கு போனால் உங்களுடைய நினைவு எனக்கு எப்போதும் இருக்கும். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், என் குடும்பத்தார் அத்தனை பேரும் சேர்ந்து என்னை போற்றுவதும் பாராட்டுவதும் எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய வேலாயுதம் அவர்களுடைய கடை பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் சின்ன பலசரக்கு மளிகை கடை, அதுல ஒரு ஓரத்தில் புஸ்தகத்தை வச்சு அந்த ஓரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்குற ஆட்கள் சில பேர் வருவாங்க, பல பேர் மளிகை கடைக்கு தான் வருவாங்க. அதுல சில நேரத்துல சில எழுத்தாளர்கள் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பார்த்துலாம் நான் அங்க பார்த்துருக்கேன், நாங்களும் அங்க போவோம், புவியரசு நான் எல்லாம் வேண்டாம். அப்ப அந்த பலசரக்கடையில ஒரு வேடிக்கை செய்தார். என்ன வேடிக்கைன்னா, அப்போல்லாம் மின்சாரம் போயிடும், திடீர்னு மின் விளக்கு அவிஞ்சிட்டா இருட்டாயிரும் இல்ல. இவர் வைத்திருக்கிறது பலசரக்கடை. பலசரக்கடையில சாப்பிடக்கூடிய முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4-5 பேர் வேலை செய்யறாங்க. எப்ப லைட் அவிஞ்சாலும் உள்ள இருக்கிற 5 பேரும் லபலபலபோடு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும்னாங்க. ஏன் அப்படி சத்தம் போடணும்னு இவரை கேட்டேன். அது சத்தம் போட்டா தான் இவருக்கு எதையும் திங்க மாட்டாங்க. இதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். அப்புறம் லைட் வந்துச்சுன்னா கடையில ஆள் இருக்காங்க, சத்தம் வந்துகிட்டே இருக்கு, லபலபலம். அப்பேற்பட்ட அளவில் டெக்னிக்காக இருக்கு. நாங்க அங்க போறது புஸ்தகம் வாங்க, மின்சாரம் அமைச்சுட்டா தான் இந்த சத்தம். இப்பேற்பட்ட அந்த விஜயா பதிப்பகம் தான் இன்றைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அறிவிக்கப்படாத ஒரு பல்கலைக்கழகமாகும். அவரை துணைவேந்தர் என்று சொன்னதற்கு பயமா இருக்கு. எல்லா துணைவேந்தர்கள் படுகிற பாடு உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் அதை துணைவேந்தர் என்று சொன்னது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு மத்தியில் மிக அருமையான இந்த விழாவில் நம்முடைய நடராஜ் அவர்கள், அவர் ஜட்ஜு யாரு, நம்ம நல்ல இவர் ராமசுப்ரமணியத்தை அவர் அழைத்திருந்தார். எப்போ வருவார் நிகழ்ச்சி? ராமசுப்ரமணியம் என்பவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர். அவர் அழைத்து அவருடைய இருந்தார். அது மட்டுமல்ல, இது போன்ற நிகழ்ச்சிகளை ரொம்பவும் உற்சாகத்தோடு எப்படி செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். பார்த்து இந்த சாப்பிடும் போது வேண்டியவர்களுக்கு பரிமாறவும் இல்லை, அது போல பார்த்து என்னை அழைத்து இந்த விழாவை நீங்க இந்த விருதை உங்களுக்கு தரணும்னு சொல்லி பார்த்து என் வீட்டுக்கு வந்த போது அவரும் நானும் குடும்ப நண்பர்கள் என்பதை அப்போதுதான் தெரிந்து கொண்டோம். அவர் மறந்து அசைவித்து பக்கம் திரும்பாது. அப்பேற்பட்ட, அதாவது பென்சில் சீவும் போது கையில ஏதாவது இந்த பிளேடு போட்டு ரத்தம் வந்தா கூட 20 ரூபாயில தான் வைப்பார். 1 ரூபாய் அந்த அளவுக்கு சைவம். இவரோடு போட்டி போட்டுக்கொண்டு என்னுடைய மனைவியும் நானும் பியூர் சைவம் தான். பியூர் மில்க் சொல்றோம்ல, அது போல அந்த அளவுக்கு அவர்கள் மிகச்சிறந்த முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜெயச்சந்திரன் அவர்கள் குப்புசாமியை நினைவூட்டுகிறவாறு தன்னுடைய வாழ்க்கை, குப்புசாமியுடைய பேச்சு என்னை கொள்ளை கொண்ட பேச்சு. அதாவது ஆர்ஷ வித்யா குருகுலத்தில் ஒரு முறை குப்புசாமி பேச வந்தார். அப்படி பேச வந்த போது
அவர்கள் மகாபாரதத்தை பற்றி ஆங்கிலத்தில் குருசாமி அருமையாக பேசினார். அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு அந்த சாமியை அசந்துட்டார். அவ்வளவு அருமையான ஒரு வழக்கறிஞருடைய உதவியாளராக ஜெயச்சந்திரன் அவர் மிகச் சிறப்பாக இந்த நன்னறி கழகத்தை சிறப்பாக நடத்துகின்றார். அதனுடைய விளைவாகத்தான் 67ஆம் ஆண்டு விழா. அப்படின்னா 67 வருஷங்களாக எத்தனையோ பேருக்கு இந்த விருது கொடுத்திருப்பார்கள். அப்படி 2 பேருக்கு கொடுத்தவர்களை கூட்டினால் கூட இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை அதிகமாக அவ்வளவு பேருக்கு விருது கொடுத்து உற்சாகப்படுத்தி இவர்களை சிறப்பாக இதை நடத்துகின்ற அவர்களுக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்கள் நல்லறி கழகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.